அடிப்படையிலான விழாக்களை அரசு சார்பில் நடத்தப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என திமுக கூட்டணி கட்சியான சிபிஎம் வலியுறுத்தல். அரசியல் காரணங்களுக்காகவே முருகன் மாநாடு நடத்தப்படுவதாக பாஜக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் விமர்சனம். IPS அதிகாரி வருண்குமார் வழக்கை கண்டு பயப்படவில்லை என சீமான் கருத்து. தம் மீது ஏற்கனவே 138 வழக்குகள் உள்ளதாகவும் பேச்சு. நாங்க பேசினா உங்களுக்கு வலிக்குது, நீங்க பேசினா எங்களுக்கு இனிக்குமா? தம்பி, நீ எதுக்கு IPS படிச்சா? அந்த வேலையை தான் பார்க்கணும். நீ திமுகவின் ITவிங்களை வேலை பார்க்கணும், இந்த வேலையை ரிசைன்மெண்ட் போய் பார்க்கணும். புரியுதா? இத்தனை போலீஸ் இருக்கும்போது உங்களோட எங்களுக்கு பகை எதுக்கு, எங்களோட பிரச்சனை எதுக்கு வருது? நீங்க உருவாக்குறீங்க. நீங்க எங்களோட இப்படி மோதனால உங்களுக்கு இந்த இப்ப நேரம் பேச வேண்டியது பாருங்க. எனக்கு அது அவசியமற்றதானா? உங்களுக்கு நீங்க புகழ் விரும்புறீங்க, உங்க பேர் அடிபடணும், உங்களை பேசணும், செய்தி வரணும் அப்படின்னு. 2026 சட்டசபை தேர்தலோடு அதிமுக கட்சியை எடப்பாடி பழனிசாமி இழுத்து போடுவார். ஆண்டிப்போட்டையில் டிடிவி தினகரன் பரபரப்பு பேச்சு. திண்டுக்கல் அருகே உள்ள வரதமா நதி அணை முழு கொள்ளளவை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. அணையிலிருந்து நீர் வழிந்தோடும் ரம்மியமான காட்சி. நத்தம் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 2 உயிரிழப்பு. தலைமறைவான பட்டாசு ஆலை உரிமையாளரை தேடும் போலீசார். பழனியில் 2வது நாளாக களை கட்டும் முத்தமிழ் மாநாடு. ஆன்மீக கலை நிகழ்ச்சிகள், கண்காட்சியை கண்டு ரசிக்கும் பக்தர்கள். திருக்குவளை என்ற சிற்றூரில் பிறந்த கலைஞருக்கு இந்திய அரசின் நாணயம் வெளியிடுவது நமக்கு பெருமை. கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி. திமுக எனும் ஆலமரத்தை யாராலும் அசைக்க முடியாது. கலைஞர் எனும் தாய்நூல் வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் புகழாரம். விமர்சனங்கள் வேற யாராவது இருந்தா காணாம போயிருப்பாங்க. விமர்சனங்கள் வேணும், தேவை. அது ஒரு மழை மாதிரி இருக்கணும், புயல் மாதிரி இருக்கக்கூடாது. புயல் மாதிரி இருந்தா செடியோட மரங்களே சாஞ்சி போயிடும். ஆனா இது ஆலமரம் வேறு ரொம்ப ஸ்ட்ராங். அவருடைய அரசியல் பேசும்போது மிகவும் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. திமுகவின் பழைய மாணவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அவர்களை முதலமைச்சர் சமாளிக்கிறார் என்றும் கருத்து. ஒரு வயது மூத்தவராக இருக்கும் ரஜினி மனம் திறந்து கூறிய அறிவுரை அனைத்தையும் புரிந்து கொண்டிருக்கிறேன். உஷாராக இருப்பேன் என்பதால் ரஜினி பயப்பட வேண்டாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. என்னை விட வயது அவருக்கு 1 வயது கூட தான். அதனால அறிவுரையும் சொன்னார். அவர் சொன்னது அத்தனை நான் புரிந்து கொண்டேன். பயப்பட வேண்டாம், எதிலும் நான் தவறிவிட மாட்டேன், எல்லாத்திலையும் உஷாராக இருப்பேன். நாட்டு மக்களுக்கு சமூக நீதிக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். வரலாறு காணாத வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் வங்கதேசம். சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளக்காடாகின. மலேசியாவில் சாலை ஓரத்தில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் விழுந்த இந்தியாவைச் சேர்ந்த பெண். 25 அடி பள்ளத்தில் விழுந்தவரை தேடும் பணி தீவிரம். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி. 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.